புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 14 உலக ஆன்மா பக்கம் 293. வண்ணமயமான மூடுபனியில் ஒரு நறுமணம் அலைந்து திரிந்தது. அனைத்து இனிமையான பூக்களின் நறுமணமும் சாயலும் சொர்க்கத்தின் வளிமண்டலத்தை நகலெடுக்க கலந்தது போல. கண்ணை அல்ல, ஆன்மாவை ஈர்க்கும் அழகு அங்கே தன் சொந்த வீட்டில் வசித்து வந்தது. அங்கே அனைத்தும் அதன் சொந்த உரிமையால் அழகாக இருந்தன. மேலும் ஒரு அங்கியின் மகிமை தேவையில்லை. அனைத்து பொருட்களும் கடவுள்களின் உடல்கள் போல இருந்தன. ஒரு ஆன்மாவைச் சுற்றியுள்ள ஒரு ஆவி சின்னம். ஏனென்றால் உலகமும் சுயமும் ஒரே யதார்த்தம். குரலற்ற பிறப்புக்கு முந்தைய மயக்கத்தில் மூழ்கி பூமியில் ஒரு காலத்தில் வடிவங்களை அணிந்திருந்த உயிரினங்கள் ஆன்மீக தூக்கத்தின் பிரகாசமான அறைகளில் அமர்ந்தன. பிறப்பு மற்றும் இறப்பின் தூண்கள் கடந்து சென்றன. அவர்களின் சின்னச் செயல்களின் சிறிய காட்சி கடந்து சென்றது. அவர்களின் நீண்ட பாதையின் சொர்க்கங்களும் நரகங்களும் கடந்து சென்றன. அவர்கள் உலகின் ஆழமான ஆன்மாவிற்கு திரும்பினர். இப்போது அனைவரும் கர்ப்பமாக ஓய்வில் கூடியிருந்தனர். மனிதனும் இயற்கையும் ஒரு தூக்க மாற்றத்தை சந்தித்தன. மயக்கத்தில் அவர்கள் தங்கள் கடந்த கால சுயங்களை மீண்டும் சேகரித்தனர். பின்னணியில் நினைவின் முன்னறிவிப்பு அருங்காட்சியகம். புதிய ஆளுமையின் தீர்க்கதரிசனம். அவர்களின் வரவிருக்கும் விதியின் பாதையின் வரைபடத்தை அமைத்தது. அவர்களின் கடந்த காலத்தின் வாரிசுகள், அவர்களின் எதிர்காலத்தை கண்டுபிடித்தவர்கள், அவர்களின் சொந்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியை தேர்ந்தெடுத்தவர்கள். அவர்கள் புதிய வாழ்க்கையின் சாகசத்திற்காக காத்திருந்தனர். உலகங்களின் காலத்தின் மூலம் விடாமுயற்சியுடன் இருக்கும் ஒரு நபர். பல வடிவங்களில் எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அடையாளம் காண முடியாத வெளிப்புற மனதால் தெரியாத தட்பவெப்பநிலைகளில் தெரியாத பெயர்களை ஏற்றுக்கொள்வது. பூமியின் தேய்ந்து போன பக்கத்தில் காலத்தின் மூலம் பதிகிறது. அதன் இரகசிய சுயத்தின் வளர்ந்து வரும் உருவம். ஆவி அறிந்ததை அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறது. அது அதன் உண்மையையும் கடவுளையும் உயிருடன் காணும் வரை. மீண்டும் ஒருமுறை அவர்கள் பிறப்பின் பிரச்சனை விளையாட்டை எதிர்கொள்ள வேண்டும். புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 14 உலக ஆன்மா பக்கம் 294. ஆன்மாவின் மகிழ்ச்சி மற்றும் துக்கம் மற்றும் சிந்தனை மற்றும் தூண்டுதலின் சோதனை குருட்டுச் செயலை ஒளிரச் செய்கிறது. சூழ்நிலைகளின் பாதைகளில் துணிந்து செல்கிறது. உள் இயக்கங்கள் மற்றும் வெளிப்புறக் காட்சிகள் மூலம் பொருட்களின் வடிவங்களை கடந்து சுயத்தை நோக்கிப் பயணிக்கிறது. படைப்பின் மையத்திற்குள் அவர் வந்திருந்தார். நிலையிலிருந்து நிலைக்கு அலையும் ஆவி. இங்கே அதன் தொடக்கப் புள்ளியின் அமைதியைக் காண்கிறது. உருவமற்ற சக்தியிலும் நிலையான நிலையிலும், ஆன்மாவின் உலகின் அடைகாக்கும் ஆர்வத்திலும், உருவாக்கப்பட்ட மற்றும் மீண்டும் உருவாக்கப்படாத அனைத்தும் ஒருவரின் அமைதியான நிலையான பார்வை. தவிர்க்க முடியாமல் மீண்டும் உருவாக்குகிறது. அது புதிதாக வாழ்கிறது. சக்திகள் மற்றும் உயிர்கள், உயிரினங்கள் மற்றும் கருத்துக்கள் சிறிது நேரம் அமைதிக்குள் கொண்டு செல்லப்படுகின்றன. அங்கு அவை அவற்றின் நோக்கத்தையும் அவற்றின் சறுக்கலையும் மறுவடிவமைக்கின்றன. அவற்றின் இயல்பை மறுவடிவமைக்கின்றன. அவற்றின் வடிவத்தை மீண்டும் உருவாக்குகின்றன. அவை மாறி மாறி எப்போதும் வளரும்போது, மேலும் நீண்ட காலமாக தூக்கத்தை மறுகட்டமைத்த பிறகு, அண்ட காலத்தில் அவற்றின் பணி முடியும் வரை, கடவுள்களின் செயல்பாட்டில் தங்கள் இடத்தை மீண்டும் தொடங்குகின்றன. உலகங்களை வடிவமைக்கும் அறை இங்கே இருந்தது. ஒரு இடைவெளி விடப்பட்டது. செயலுக்கும் செயலுக்கும் இடையில், பிறப்புக்கும் இடையில், கனவுக்கும் விழிப்புக்கும் இடையில் புதிய வலிமையை கொடுத்த இடைநிறுத்தம். அதற்கு அப்பால் மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் பகுதிகள், ஒளி மற்றும் நம்பிக்கை மற்றும் அன்பின் ஊமை பிறப்பிடங்கள், பரலோக பேரானந்தம் மற்றும் இளைப்பாறலின் தொட்டில்கள் இருந்தன. உலகத்தின் குரல்களின் தூக்கத்தில் அவர் நித்திய தருணத்தை உணர்ந்தார். அவரது அறிவு உணர்வுகளின் ஆடைகளை அவிழ்த்தது. சிந்தனை அல்லது வார்த்தை இல்லாமல் அடையாளத்தால் அறிந்தது. அவரது இருப்பு அதன் திரைகள் இல்லாமல் தன்னைக் கண்டது. வாழ்க்கையின் கோடு ஆவியின் முடிவெளியில் இருந்து விழுந்தது.
தூய உள் ஒளியின் பாதையில்